வணக்கமேலே கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு நமக்கு பொது பலன்கள் வரும், அதுக்கப்புறம் தசாபுத்திகளுடைய பலன்களை நம்ம சொல்லுவோம். ஸோ அதை உங்களுடைய தசாபுத்தி என்னென்ன நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு பார்த்தோம்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது 4, 6 என்பது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், சொத்துக்காக கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வெளிநாடு வெளியூருக்கு போகணும் இல்லை வெளிநாட்டுக்கு போகணுன்றவங்களுக்குலாம் அது பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது சிறப்பான விஷயங்கள் தான். ஸோ புது வண்டி இல்லை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. 2ஆம் தேதி 3ல் இன்றைக்கி பேர் 2ஆம் தேதி 3ல் 3ஆம் தேதி 2ல் இருக்கும்போது சந்தேகங்கள் தேவையில்லாதவர்கள் சில பேர் பார்த்திங்கன்னா வேவு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. 4ஆம் அதிபதியான குரு. ஸோ 4ஆம் அதிபதியான குரு 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியான செவ்வாய். 5ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் இருக்கும்போது உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு, சில நேரங்களில் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பு, ரொம்ப கவனமாக இருக்கணும். சொத்துக்கள் விற்பனை ஆகாமல் சில நேரங்களில் கொஞ்சம் காலம் தாழ்த்தி கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அது செவ்வாய் சனியோட சாரத்தில் போகும்போது அது மாறும்போது எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ அதை பற்றி கவலை வேண்டாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி சுக்கிரன் 5ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேலையில் நிறைய வேலை பலுக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கும். பட் லாபங்கள் இருக்குமானா கண்டிப்பாக நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன். 7ஆம் அதிபதி புதன் 4ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன மன உளைச்சல்கள், தொழில் ரீதியான விஷயங்களையோ கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களோ சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயார் மனைவி தொழில் இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 8ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் சில நேரம் வேலை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு, ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள், பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வழக்குகள் மாதிரி போனாலும் கொஞ்சம் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாவதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுவும் நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் தனுசு ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது மாமியார் வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் உஷாராக போக சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. 11ஆம் தேதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் 11-5 நாளே ரொம்ப உல்லாசங்கள், சந்தோஷங்கள், குழந்தைகளோட வெற்றிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கணும், பிரார்த்தனை அவசியங்க. ஸோ இதுவரை பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் 9ஆம் அதிபதியாக இருந்து அது 5ல் உச்சமாக இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஒரு ஃபன் டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குங்க. ஸோ அதெல்லாமே இருக்கும். மற்றபடி குழந்தைகளோட வெற்றி, குழந்தைகள் வயல்நாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்குங்க. 8ஆம் அதிபதியோட திசை என்பது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் வேலை சம்பந்தமான விஷயங்கள், கடன் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது 4ல் இருந்து அது சனியுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது குழந்தைகளோட நடுவில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்கும். கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு 4ல் இருக்கும்போது கொஞ்சம் தாயார் சம்மந்தமான விஷயம், ஒரு எமோஷன்ஸு, தாயார் மனைவி சார்ந்த உறவுகளால் ஒரு கொஞ்சம் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு 6ல் இருந்து அது உங்களுக்கு சூரியனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வெளிநாடு சார்ந்த ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சொத்துக்கள், வண்டி வாகனங்கள்லாம் ஒரு கடனில் ஒரு லோனில் வாங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் தான். ஸோ தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி 3ல் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது 3, 6 வேலை விஷயமாக கொஞ்சம் சிறு தூர பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பிரயாணங்கள்லாம் பண்ணாலும் நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. தொழில் ரீதியான விஷயம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் 4ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. சின்ன அவமானங்கள் இருப்பது தாயார் சம்பந்தமான விஷயங்கள்லையோ வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக, எவனாச்சும் இடிச்சு கண்ணாமனா அசிங்கமாக திட்டிட்டு போயிடுவான். அவமானங்கள் ஏற்படுவதற்கான தொழில் ரீதியான விஷயங்களையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராச்சும்
நீங்கள் வெள்ளந்தியா பேச போய் அதனால் வந்து ஒரு சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த மாதிரி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துலேருந்து அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய. இதனால் வந்து மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகளும் சாமி இப்போ இருக்கிறத அப்படியே ஓட்டிக்கிறது நல்லது. கேது தசாபுத்தின நந்திரங்கள் நடக்கிறவங்க இன்னும் ஒரு 6 மாதங்களுக்கு வந்து எதை பற்றி நினைக்காம இருக்கிற தொழிலை அப்படி அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஏன்னா வந்து தேவையில்லாமல் வந்து அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி வந்துடும். சுக்கிரன் 5ல் இருக்கார். 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப அதிகமான வேலை பளுக்களும் பட் வருமானங்களுக்கு எந்தவித குறைவும் இருக்காதுங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார் இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குரு. ஸோ இப்போ ஒரு குரு பயிற்சி நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து குரு பயிற்சியில் வந்து யாருக்கு யோகம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நிறைய ஒரு டிபேட்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு. இப்போ யூடியூப் இருக்கிறனால நிறைய பேர் ஃபோன்ஸ்லேயே வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து யாருக்கெல்லாம் யோகம் தரும் அப்படின்போது யாருக்கெல்லாம் ரிஷப ராசியில் சனி இருக்கிறார். ஸோ சனி வந்து இப்போ குரு வந்து மீட் ஆகிற அந்த ஒரு காலகட்டங்கள் வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் சரி பொருளாதார ரீதியிலும் சரி அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் கன்னி ராசி. ஸோ குருவின் பார்வை 5ஆம் பார்வையாக கன்னியில் விழும். ஸோ அங்கேயும் சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும். இதில் என்னென்னா ரிஷபத்தில் சனி இருக்குது 100 மார்க்குனா கன்னியில் இருந்ததுன்னா அது ஒரு 70 மார்க். ஓகேங்களா, அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா பார்வைக்கு வந்து கொஞ்சம் மார்க் கம்மி தான். ஸோ அது வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் கன்னியில் வந்து சனி இருக்கணும். ரிஷபத்தில் சனின்னா நல்ல வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது 7ஆம் பார்வையாக குரு வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா விருச்சிகத்தை பார்க்குறாரு. அங்கேயும் சனி இருக்குன்னு வைங்களேன். சனி குருவுடைய அந்த காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களையும் பொருளாதாரத்தையும் நல்ல ஒரு மாற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 9ஆம் பார்வையாக மகரம். ஸோ மகரத்தில் உள்ள சனியை வந்து இந்த குரு பார்க்குறாருன்னு வைங்களேன். மகரத்தில் இப்போ உங்களுக்கு சனி இருக்குது ஜனனகால ஜாதகத்தில்னா உங்களுக்கு வந்து அந்த குருவின் பார்வை சிறப்பான ஏற்றங்கள் தொழில் நல்ல ஒரு அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய மாற்றங்களை கொடுத்து பெரிய ஒரு லெவலில் கொண்டு போவாங்க. ஸோ இது வந்து உங்களோட ஜனகால ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்குன்னா சூப்பராக இருக்கும். ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு பெரும் பணம் யாருக்கு வரும் அப்படிங்கிறதையும் இப்போ சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் யாருக்கெல்லாம் சுக்கிரன் உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தில் இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பணத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. இது வந்து எல்லா ராசிகளும் யாருக்கு வேணால் இருக்கட்டுங்க. அங்கே ரிஷபத்தில் வந்து சுக்கிரன் இருக்கா. குரு சுக்கிரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து கான்ட்ரவர்சியில் என்ன சொல்லுவாங்க, இது தேவகுரு அசுரகுருன்ற மாதிரி கான்ட்ரவர்சிஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருந்தாலும் ஒரு பெரும் பணம்னாலே குரு சுக்கிரன் தான். ஸோ ஒரு பெரும் பணம் கிடைப்பதற்கான இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் யோகங்கள். ஸோ நல்லபடியாக இருங்க. நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். சிறப்பான வாழ்க்கை வர இறைவனை பிரார்த்தனை. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.